வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு டேலி பிரைம்ல டிஸ்கவுண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எப்படி சேல் என்ட்ரி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த டிஸ்கவுண்ட் ஆப்ஷன் வந்து நம்ம ஒரு ஐட்டம் வைஸா ஒவ்வொரு ஐட்டம் வைஸா எப்படி டிஸ்கவுண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வவுச்சர்ஸ். நான் ஒரு சேல் என்ட்ரி ஒன்று ரைஸ் பண்றேன். ஷர்ட் அப்படிங்கிற ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஐட்டம் வைஸா எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால நான் ஷர்ட் அப்படிங்கிற ஐட்டம் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம குவான்டிட்டி அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம், ரேட் அப்படிங்கிறத கொடுப்போம். ஸோ ஒவ்வொரு ஐட்டத்துக்குமே இண்டிவிஜுவல் ஐட்டத்துக்கும் நீங்கள் தனித்தனியான டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து F11 அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இன்வென்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே யூஸ் டிஸ்கவுண்ட் காலம் இன் இன்வாய்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ ஐட்டம் ஷர்ட் அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100 குவான்டிட்டி அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். ரேட் வந்து ஒரு 500 அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இங்கே ஒரு காலம் வந்து ஆட் ஆகும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் 10% அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஐட்டம் வைஸாக வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 100 × 500 அப்படிங்கிறத இன்டூ பண்ணோம் அப்படின்னா நமக்கு 50,000 வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து நான் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் 10% வந்து லெஸ் ஆகி 45,000 வந்து அமௌண்ட் வந்து இங்கே உங்களுக்கு கால்குலேட் ஆகிருக்கு. ஸோ என்டர் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் வந்து உங்களுக்கு அந்த 45,000க்கு தான் வந்து டேக்ஸுமே வந்து கால்குலேட் ஆகிருக்கு. ஸோ நான் இந்த என்ட்ரி வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணி சேவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் தனித்தனியாக டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.